கரத்தலை வைத்து கண்ணீர் ததும்பி கருத்தல் நிமிடத்தை கண்மணியே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அது அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்ற வரைமுறைகள் இருக்கிறது. என்று சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக் கொண்டவனால் அந்த கரும்பிற்கு 3 வித சுவை கொடுத்திருக்கிறார். முதற்கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதற்கடி கசப்பு என்று சொன்னால் அந்த கொளுத்தாரை போதை கடத்தி சாப்பிட்டால் அது கசப்பு தருவதாக இருக்கும். நடுவில் உள்ள போதை கடத்தி சாப்பிட்டால் அது இனிப்பச்சுவதாக இருக்கும். கடைசி ஒரு தூர்ப்பாகத்தை கடத்தி சாப்பிட்டால் அது உப்புச்சுவதாக இருக்கும். இப்படி ஒரு கருப்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். தாயாக எடுத்து வணங்கினாயா, தந்தையாக எடுத்து வணங்கினாயா, குருவாக எடுத்து வணங்கினாயா, தெய்வமாக எடுத்து வணங்கினாயா, அல்லது விருதுகளாக எடுத்து வணங்கினாயா, எப்படி எப்படி வணங்கினாய் என்று தெரிந்து கொள்ளும் வகைகளை மரபத வரத்திலேறி மரபதை தொழி வைத்து மரத்தினால மரத்தை கொத்தே மரபத மரத்தை கண்டு மரபது வழியே சென்று மரமனை கேட்கும் போது மரம் அது கெட்டமாக மரபுடன் மரபடுத்தார். இப்படிப்பட்ட வரவேற்பு நீ எனக்கு தராவிட்டாலும் நீ தந்த இந்த வரவேற்பு மிகவும் அற்புதமானது. என்னை வரவேற்ற உன்னை வாழ்த்துவது கடமை அல்லவா? ஆகையால் போலே உன் புள்ளையை கண்டேடம்மா, போலே வெள்ளை கிளை கொடுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை தாவரங்கள் வச்சிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசோடு சரியாசனத்தை வைத்தால் என்ன பெருமை கூறுகிறார். கிழமைகள் அருளால் கவிபாடும் வல்லமை பருந்திய பெண்மகளே, என் நாணயத்தின் நன்மகளே, நீ வாழ்க, என் குலம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா தமிழ் விவரங்கள் கட்டி தந்து விடாமல் இருக்கின்றேன் கேட்கலாமா? நிச்சயமா கேளுங்க சுவாமி. முக்காலத்தை முன்னவர் தாங்கள், 7 உலகம் சுற்றி வருபவர் தாங்கள், 18 புராணங்களையும் வருபவர் தாங்கள், இதிகாசம் தெரிந்தவர் தாங்கள். உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் என்னிடத்திலே உலகம் கேட்க வேண்டும் என்று வந்திருக்கீங்க. நிச்சயமா கேளுங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கேன். தெரியாதது எதுவும் இருந்துச்சுன்னா நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். புராணம், கந்த புராணம், கருட புராணம், கூர்ம புராணம்,
நாகபுராணம், பத்மபுராணம், பௌட்சிக புராணம், பாகபுராணம், பிரம்மபுராணம், பிரம்மாண்ட புராணம், விபத புராணம், மச்ச புராணம், மார்க்கெட் புராணம், வராக புராணம், வாமன புராணம், விஷ்ணு புராணம், லிங்க புராணம் என்று சொல்லக்கூடிய 18 புராணங்களை அறிந்தவனும் ரிக், யஜுர், சாமம் அதனுடன் சொல்லக்கூடிய 4 வேதங்களை தெரிந்தவனும் ராமாயணம், மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய இதிகாசங்களை படித்தவனும் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மை எழுத்துக்கள் 216 ஆக தமிழ் எழுத்துக்கள் 247 கற்றோர்ந்து அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், பட்சத்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமச்சத்துக்களை அறிந்தவனும் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என்று சொல்லக்கூடிய முக்காலங்கள் உதரமாகிய நான் உம்மிடம் வினாத்தோடத்தை எதிர்பார்க்கிறேன் என்றால் வியப்பாகத்தான் இருக்கும். இந்திய நடைமுறை போடும் முயற்சியை நந்தி மகந்தரை ஞான குழுதிரை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றன. வரங்கொண்ட உமை உழைப்பால் மனங்கொண்ட சபாய் பரங்கொண்டை மயிலும் 12 கல்மனும் சிறங்கொண்ட மறையறிஞ்சும் சேவடியும் சொந்தூரால் கரங்கொண்ட வாழும் என்ற கண்ணை விட்டு நீங்காவே பெருது பெருது மூட நான்மோகன் பருப்பு நான்மோக கரியமான் உதிரத்தில் உருத்தம் கரியமான அலைகடல் துயின்றான் அலைகடல குருமுனி கலசத்தில் அடக்கம் கலசமோ புதிய சிறுவன் புதிய அறிவில் ஒருத்தரை பாரம் அறவ உமையவளின் ஓர்ச்சிலும் மூலம் உமையவளோ இறைவர் பாக தொடுக்கும் இறைவர தொண்டர்தம் உள்ளத்தில் தொடுக்கும் உருவாய் அருவாய் உணவாய் இழாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குணன்னு சொல்லிருக்காங்க. ஒடித்து மூணு உணவு நான்மோகன் பருப்பு நான்மோக கரியமான உதிரத்தில் உருத்தம் கரியமான அலைகடல் துயின்றான் இப்படி எல்லாம் கவி பேசும் கவிஞர்களுக்கு கலைவாணி அருள் புரியோட மகன் அல்லவா நீங்க, அதனால நிச்சயமா கேளுங்க சுவாமி. அருமையான பேச்சு, பாராட்டக்கூடிய நீங்க பேசுறதுல இல்ல இருங்க, நீங்க பேசுறதுல உங்களுக்கு தெரியுமா சுவை ஏதோ சொன்னீங்களே நடுக்கணி இசப்பு கசப்பு கொசப்புன்ட்டு நீங்க இல்ல நீங்க சுவை பண்ணிருக்கீங்களா காற்ற மட்டும் உள்ள வர்றீங்க. இந்த ரெட்ட அர்த்தத்துல என்கிட்ட பேசுறத வச்சுக்கிட்டீங்கன்னா வேற வண்டிக்கிட்ட வச்சுக்கணும். ரெட்ட அர்த்தத்துல என்கிட்ட பேசுறீங்கன்னா மைக் எடுத்து ஈர கொடுக்கணும் சொல்லி விட்டுருவேன். என்ன ரெட்ட அர்த்தத்துல நம்ம பேசுறீங்க கையால நீட்டுறீங்க கசப்பு இனிப்பு சுவைப்புல உன்னை காவலுக்கு அனுப்புனாங்களா இல்ல கொலை பண்றதுக்கு அனுப்புனாங்களா? வீரமா இருக்கனால காவலுக்கு அனுப்புனாங்க, இல்ல காட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளை அனுப்புவாங்களா? வீரம். ஆமா. ஏன் பாக்குறீங்களா பாக்குறீங்களான்ற காட்டுனா தாங்க போங்க சாமி. பேசுங்க இந்த ரெட்ட அர்த்தத்துல என்ன பேசுற வளர்ச்சிருக்கு அப்புறம் நான் ஒரே அர்த்தத்துல பேசுறேன். ரெட்ட அர்த்தத்தை நீ கண்டுபிடிச்ச சொல்லுவா. இல்ல கசப்பு இனிப்பு நீங்க சுவைக்கிறவரா? நீங்க என்ன சாப்பிடுவீங்க முத? நான் சாப்பிடுறது என்ன சாப்பிடுவீங்க? சுத்தமான 10 வகை காட்டுகள் காட்டுகள் சாப்பிடுவீங்க. அப்ப கரும்போட சுவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மா ஒரு காட்டு வழியா வர கரும்பு காடு வழியா வரா அப்படி வரும்போது ஏன் கோவப்படுற? இல்ல கைய நீட்டி நம்ம கசப்பு புளிப்பு இனிப்புன்னு காமிக்கிறீங்க. இல்ல கசப்பு பேச கூடாது. பேசுங்க நீங்க பேசுங்க. ரொம்ப பேசுறீங்க வச்சுக்கவே என்ன பண்ணுவீங்க? ஆத்தாடி நான் கழுத்தை வெட்டி தலையை தூக்கி போடுவேன் போங்க சாமி. அந்த மூட்டை பூச்சிக்கிற மாதிரி வீட்டை கொடுத்துற வர்க்கமா நாங்க. ஆமாப்பா பேசுங்க தெரியும். ஓரளவுக்கு தலையை கொடுத்தாச்சு, உலகைக்கு பயந்தா முடியுமா? பேசி பாரு. பேசுங்க. சரி நீங்க பேசி பாருங்க. இப்ப நான் சொன்னதே என்ன தவறு கண்டுபிடிச்ச? இல்ல உங்களுக்கு சுவையே தெரியாது நீங்க சொல்றீங்க அதனால கேக்குறேன். எனக்கு தெரியாது இருக்கட்ടെ. ஆமா ஏன்னா இப்ப நெருப்பு சுடுது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வாய்ச்சொல் ஒரு பேச்சு இருக்குன்னா இந்த நெருப்பு சுடுது அப்படின்னா அது சுட்டாதான் நெருப்பு, இருந்தாலும் சும்மா வெறும் பேச்சுக்கு நெருப்பு இருந்தாலும் சுடுமா? சொல்லுங்க. அது மாதிரி இப்ப நான் சுவைக்கிறேன் இருந்தாலும் தன்மை எனக்கு தெரியும். படைச்சது யாரு, இது இப்படி இருக்கு அது இப்படி இருக்கு அப்படிங்கிறது என்ன தந்தை படைத்தது, அதை பத்தி எனக்கு தெரியும். அதனால அதை பத்தி சொன்னேன். நான் கரும்பு சாப்பிடல, கரும்புல எத்தனை வகை இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கையை எதுக்கு அப்படி நீட்டுறீங்கன்னு தான் கேட்டேன். கையை நீட்டி பேசாம அந்த பக்கமா நீட்டி பேசுங்க. பள்ளிக்கூடத்துல பிள்ளை பாடம் இப்படி கையை கட்டி முடியுமா? கையை அந்த பக்கமா அவர்கிட்ட நீட்டி பேசுங்க. அவர் கேட்கல, நீ தான் கேட்ட. என்ன கேட்டாங்க? நிக்கிறது யாரு? நான் தான் நிக்கிறேன். உங்களதான் பதில் சொல்றேன். இப்படி நீட்டுறீங்க, எதுக்கு நீட்டுறீங்க? ஒரு கரும்பை பாருங்க, முதல்ல அந்த குளத்தரப்பதை கழிச்சு சாப்பிட்டா அப்படி கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்கு. நடுவில் உள்ள பகுதி அது இனிக்கும், நடுக்கரும்பு இனிக்கும். தூர் கரும்பு சாப்பிட பாருங்க, கொஞ்சம் லேசா உப்பு கைக்கும். இது நீ என்ன தவறு கண்டுபிடிச்ச? சொல்லுமா? அப்படி பேசுங்க, இப்படி வச்சு பேசுங்க. இப்படி காமிக்காதீங்க. சரி கையை உடைச்சு விடுங்க. அதோட கையை உடைக்குதான். இப்படி கரும்பிற்கு ஒரு 3 சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றாயே, எப்படி வணங்குன? தாயா நினைச்சியா, தந்தையா நினைச்சியா, குருவா நினைச்சியா, இல்ல தெய்வமா நினைச்சியா, இல்ல ஒரு விருந்தாளி நினைச்சான்னு கேட்டேன். கெட்டிக்கார பிள்ளை அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்.
அதுக்கு பதில் சொல்ல வழி இல்ல வக்கில்ல துப்புல தேவையில்லாம பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். தேவையில்லாம பேசக்கூடாது. தேவையோட தான் பேசுவேன். நொறுக்கி விடுவேன். தேவையில்லாம பேசக்கூடாது. பெட்டியை நொறுக்குறியா? இல்ல எதுக்கு வந்தீங்க நீங்க? சும்மா இருக்கிற பெட்டியா மணி நொறுக்கு? எதுக்கு வந்தீங்க நீங்க முத? உங்க சண்டைக்கு ஏன் பெட்டி நொறுக்க போறீங்க என்னமா? நேற்று பேச்ச மலையில இன்னைக்கு முளைச்ச சிறு கீரை நீ கொழும்பை கிள்ளிட்டு போயிடுறாரு. அதுக்குள்ள இந்த சலசப்பெல்லாம் 5 ரூபாய் நான் கிடையாது. இது பழங்காட்டு நரி. அவர் பேசின வீடியோ நொறுக்கு என்னை தவிர என்ன வீணை வாசிக்கிற கைய உடைச்சுன்றேன். அப்படி சொல்லு. உடைக்கு நல்லா நல்லா உடைக்கலாமா? பேசுங்க சார். எதுக்கு வந்தீங்க? வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் காவல் பார்க்கணும். ஓ நீ ரொம்ப ஆர்வமா இருக்கும் இருக்கு. ஆமா காவல் பார்க்கணும். எங்க அப்பா அனுப்பிச்சு கண்ணு கருத்தமா இருக்க வேண்டாமா? அந்த விஷயத்துக்கு நல்ல ஆர்வமா இருக்கும் இருக்கு. அதனால ஆரிய கூட்டாத காரியத்தை கண்டிருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பட்டமேனி கற்கண்டு மொழிமாதே பண்டேனி கற்கண்டு மொழிமாதே பண்டவே தொண்டை நாடு சாமி. வாழ்ந்திருக்கு நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு சொல்லுங்க. பதில் சொல்லியாச்சுல சொல்லுங்க. தொண்டை நாடு சொல்லுங்க. தொண்டை எதுக்குள்ள கட்டப்பட்ட போகுது? எதுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு? என்ன இதுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு? இந்த மேற்பாடு. நாடு இப்படி சொல்லு. மேற்பாடு. மேற்கு பவளமும் எங்களை நிர்வகிക്കാം ஆர்க்க முறை இணைக்கலாம் பார்ப்பதற்கு பிராகத்தினர் நிறுவதின் காலம் நல் தொண்டை நாடு நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டு பிறந்த பெண்மகளில் வில்லலில் விடுபட்டு வரையும் கை போல சொல்லில் சுவை கொட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலளித்த செந்தமிழ் பெண்ணே அழகு அறிவு அமைதி இம்மூன்றும் ஒருங்கி அமைப்பட்ட அரவங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பக்கம் அடிச்சவர்கள் அதிசயமாக குறிஞ்சவனர் ஆப்பப்பட்ட குறிஞ்சவர்கள் ஒத்துக் குழுங்கும் குமரக்கடவுள் குழுகுங்க தொண்டை நாடு நல்லது. இன்னும் ஒன்று கேட்கலாமா? நிச்சயமா கேளுங்க. தந்தையின் பெயர் நம்பிராஜன். தாயின் பெயர் நங்கை மோகினி. உண்மைய பெயர் வள்ளி. உண்மையான பேரா? உண்மையான பேர் தான். நிஜமாவா? பொய் சொல்லாதமா. ஏன் உங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா தான் போறீங்க. வள்ளின்னு சொல்றீங்களா? ஆமா. ஏன் அப்படி பேர் வச்சாங்க? வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்தில் என்னை எடுத்தனால வள்ளின்னு பேர் வச்சாங்க. அப்ப உருளைக்கிழங்கு தோன்ற குளத்துல உருளைக்கிழங்கு. நீ தான் சொல்றேன் நானா சொல்றேன்? நான் வள்ளி கிழங்கு தோன்ற இடத்துல அப்புறம் உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி உங்க அப்பான்னு சொன்னீங்க. ஆமா. அவர் பேர் என்ன? நம்பிராஜன். நிஜமா அவர் உங்க அப்பாவா? வளர்ப்பு தந்தை. பெத்தெடுத்தாரா? வளர்ப்பு தந்தைன்னு சொல்ற அப்புறம் பெத்தெடுத்தாரா கொத்தெடுத்தாரான்னு இருக்கீங்க? பெத்தெடுத்தாரா? எடுத்து வளர்க்கிறாரு சுவாமி. என்ன எடுத்து வளர்த்தாரு? என்னை எடுத்து வளர்த்தாரு. உன்னை எடுத்து வளர்த்தா இந்த இடத்துக்கு வரலாமா? ஏன் வரக்கூடாதா? எங்க அப்பா சொன்ன வார்த்தையை நான் மீறி. உங்க அப்பாவே இல்லையம்மா. என்ன அவர் தானே வளர்த்தாரு. அப்ப அவர் தானே எங்க அப்பா. அவர் வளர்த்தா உங்க அப்பா முடியுமா? ஆமா. வளர்ப்பு தந்தை நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன வளர்த்தா அப்பா? சரி பரவாயில்ல. இப்ப காவலுக்கு வந்திருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா. காவல் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? காவல் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கண்ணு கருத்துமா பாத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படியே கண்ணு கருத்துமா பாக்கணும்? வேற அறுக்கிற அன்னைக்கு அறுத்து போயிட வேண்டியது. பாக்கணும்ல. காவல் பார்த்தாதான் அறுக்க முடியும். அறுக்கிறதுக்கு நேரம் வரும்போது தனித்தனியா காலு கையெல்லாம் வெட்டி அறுக்கணும். காலு இல்ல கருது கருதினை செந்தினை இதெல்லாம் தனித்தனியா ரொம்ப அறுக்கிற நேரம் வரட்டும். உளறீங்கப்பா. பேசுங்க பேசுங்க. பயம் இல்லாம இல்லை. ஏன் பயம்? ஆத்தாடி யாருக்கு பயம்? பேசுங்க சாமி. வாய்ச்சோட பேசிட்டா போதுமா? வேற என்ன பேசணும்? காவல் கவனம் இருக்கணும் முதல்ல. நான் காவலை சரியா தான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன வந்த விஷயத்துல நிக்கிறீங்க? என்ன காரணம்? ஆனா காவல் பக்கத்துல போய் அந்த விஷயத்துல இருக்கு என்ன காரணம் கேக்குறேன். என்ன அந்த விஷயம்? அது குலக்கடவுள் யாருமா? முருகப்பெருமான். குலக்கடவுள் முருகப்பெருமான். அவருடைய தந்தை என்ன? அவரோட தந்தை சிவபெருமான். சிவபெருமான். இப்ப நான் கேட்கிறேன், இதிகாசங்கள் எத்தனை? இதிகாசங்கள் 2. என்னென்ன? மகாபாரதம் ராமாயணம். மகாபாரதம் ராமாயணம். இந்த ராமாயணத்தோட கதாநாயகன் யார்? ராமாயணத்தோட கதாநாயகன் யாரு? ராமர் தான். ராமர். எங்க ராமர்? சரி, கதாநாயகி சீதையாகப்பட்டவள். உண்மைதானே? சீதை பிராட்டி. ஆமா சாமி, உண்மைதான்.
இந்த சீதையை வந்து கவர்ந்து சென்றது யாருமா? ராவணன் சாமி. எங்க போய் வச்சிருந்தா? எங்க போய் இலங்கையில வச்சிருந்தாரு. இலங்கையில வச்சிருந்தாரு. அங்க எந்த மரத்துக்கு கீழே வச்சிருந்தாரு? என்னது? சீதை வந்து ஒரு மரத்தடிய கீழே இருந்தா. ஆமா. அங்க இருக்கும்போது ஆஞ்சநேயர் போய் பார்த்தார். அந்த மரத்துக்கு பேர் என்ன? அசோக மரம். அப்படிப்பட்ட சீதை அங்க இருக்கும் பொழுது இந்த ராமருக்கும் சீதைக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. உனக்கு புரியும் நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பிரச்சனைகளை இப்ப மரங்கள் எத்தனையோ மரங்கள் இருக்கு. நான் முதல்ல வரும்போது கூட சொன்னேன், அத்தி மரம், அரச மரம், ஆல மரம், அதே புங்க மரம், புளிய மரம், வேப்ப மரம், இப்படி எத்தனையோ மரங்கள் இருக்கு. ஆனா இந்த சீதைக்கும் ராமருக்கும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது சீதைக்காக ஒரு மரம் சாட்சி சொல்லிச்சு. அது எந்த மரம்? இருக்காருல மந்தல இருப்பேன். ஆமா இருக்காருல, தெரியுதா? இருக்காரு. அந்த சாமி எப்படி உருவாச்சு? மந்தல இருப்பேன். அது எப்படியாவது உருவாயிருக்கும். பதில சொல்லுங்க. எப்படியாச்சும் உருவாக்கினா பதிலா? கேள்வி கேட்டது யாரு முதல்ல? நீங்க தானே பெரிய ஆளு பேசுறீங்க, சொல்லுங்க பதில. ஆமா, மக்கள் திருப்பி மகிழ்ச்சியா திருப்போம். நீங்க தானே சாமி முக்காலத்தையும் முடந்தவர், நீங்க தானே பெரிய ஆள் மாதிரி பேசுறீங்க, பதில சொல்லுங்க. இப்ப சின்ன பிள்ளை 13 வயசு தான் ஆகுது. தராசு தட்டு இருக்கு. நீ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். நீதி ஒழுங்கக்கூடிய நீதிபதி இங்க இருக்காங்க, நீதிபதிகள் இருக்காங்க. பதில நான் சொல்லணுமா இல்ல நீ சொல்லணுமா அப்படிங்கறத மக்கள் சொல்லணும். அவர் தானே பெரிய ஆள் பேசுறாரு, அவரை சொல்லுங்க. நான் சின்ன பிள்ளை, நான் சொல்லிட்டேன். நான் அதுக்கு அடுத்து சொல்றேன். தெரியாம வந்து நிக்க முடியுமா சபைக்கு? நீங்க பதில சொல்லுங்க. கேட்டுக்கிறேன், அங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அவங்க யாராவது சொல்லட்டும். அவர் தலையாட்டிட்டாரு, அங்க வந்திருக்காரு. யார் சொல்லலாம்? அந்த அவர் சுறுசுறுப்பு இருக்காரா? சொல்லுங்க, பதில சொல்லுங்க. சொல்ல, யார் சொல்லலாம்? நான் சொல்லணுமா இல்ல அந்த அம்மா சொல்லணுமா? யாரு பெரிய ஆளு வாய் பேசுறது? நீங்க தானே பேசுறீங்க. நான் சொல்லுமா? நான் தான் சொல்லணுமா? சரி, நானே சொல்றேன். உங்கள் விருப்பம். போட்டி எங்களுக்குள்ள இருந்தாலும் கேட்கக்கூடியவங்க நீங்க தானே. இந்த நேரத்தில் நீதி வழங்கக்கூடிய நீதிபதிகள் நீங்க. உங்களுடைய விருப்பத்துக்காக நானே சொல்றேன். மந்த கருப்பையம், அந்த கருப்பு சுவாமி அவர் எப்படி உருவானாரு, என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். அதுக்கடுத்து சீதைக்காக சாட்சி சொன்ன மரம் எந்த மரம்? கருப்பசாமி எப்படி வந்தார் அப்படின்னா, சீதையை ஸ்ரீராமராகப்பட்டவர் நிறமாத கர்ப்பிணியோட காட்டுல போய் லட்சுமணன் வச்சு விட்டுட்டு வர சொல்லிட்டார். லட்சுமணன் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். அங்கே காரகத்திலே வால்மீக முருகராகப்பட்டவர் இருக்கின்றார். இந்த வால்மீக முருகனுடைய ஆட்சேபத்தில் சீதா பிராட்டி இருக்கின்றாள். அந்த தருணத்திலே ஒரு நாள் என்ன ஆகுது? குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறகு சீதாகப்பட்ட என்ன பண்றாருன்னா, முனிவர் வந்து தவம் செய்து நிச்சயம் இருக்கின்றார். இந்த குழந்தைய போய் தொட்டில போட்டுட்டு சுவாமி பாத்துக்கங்க, அப்படி குழந்தைய பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். போனவன் என்ன பண்றாருன்னா, ஆஹா குழந்தை தொட்டில ஒத்தில போட்டு போறோம், முனிவரோ நிச்சயம் இருக்கிறாரு, இதுல ஏதாவது துஷ்ட மிருகங்கள் வந்துச்சுன்னா, இப்படி மிருகமெல்லாம் காட்டுக்குள்ள வந்துச்சுன்னா, ஏதாவது பண்ணிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு நினைச்சு தானே பெத்த மனசு புத்து பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்த தாய் பொறுக்க முடியாம அந்த குழந்தைய திரும்ப வந்து தூக்கிட்டு போயிடறாங்க. சீதையே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடறாங்க. அப்ப வால்மீகி என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த சீதா பிராட்டி சொன்னாங்க குழந்தைய பாத்துக்கங்க, தண்ணி எடுக்க போயிட்டு வரேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சொன்ன செய்தியை மட்டும் கேட்டார். ஏன்னா அவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு மிஸ்டேக்ல. திரும்ப கண்மணித்து பார்த்தார், தொட்டியில குழந்தைய காணோம். என்னடா இது, குழந்தைய தொட்டில சீதா பிராட்டி போட்டு போனாங்க, குழந்தைய காணமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, சரி அது வருவதற்கு ஏதோ நம்ம துஷ்ட பதங்களை தூக்கி போச்சு நினைச்சு அவர் என்ன பண்ணாரு, ஒரு புல்லை எடுத்தார். அந்த புல்லை மந்திர உச்சாரணம் பண்ணி அந்த தொட்டிகளை போட்டார். அங்கே ஒரு குழந்தை, ஆண் குழந்தை, அழகான குழந்தை இந்த தொட்டில கிடந்தது. உஜம் என்றால் புல். அப்ப அந்த புல் மூலமாக ஒரு குழந்தை தொட்டில் கிடந்தது.
அன்னை சீதா பிராட்டி வருகின்றால் அவளும் அந்த குழந்தை கையில கொண்டுட்டு வரலாம். இங்க வந்து பார்த்தா குழந்தை இன்னொரு குழந்தை தொட்டியில கிடக்கு. அப்ப முனிவரை பார்த்து கேட்க இது யாரு அப்படின்னு கேட்கணும். அம்மா நீ குழந்தை தொட்டில போட்டு போறேன்னு சொன்ன விஷயமே காதல கேட்டது. கண்வழித்து பார்த்தா இது குழந்தை இல்ல, அதனால நானே ஒரு குழந்தையை உருவாக்கி விட்டேன். இந்த குழந்தை உன்னுடைய பிள்ளையா, உனக்கு நான் குழந்தை தர்றேன், வளர்த்துக்க, 2 குழந்தையும் வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பு. நீங்க வரை சிரிச்சு அந்த போய் சும்மாவே ரெட்ட அர்த்தத்துல பேசிட்டு குழப்பிட்டு இருக்குது. நீ சுறுசுறுப்பா பேச அப்படின்னா சின்ன முத்து பெரிய முத்து நாடகம் நடந்து முத்தப்பா நேற்றுக்கிறதுனால முத்தப்பா வந்து மந்தக்கரண்டு வச்ச இந்த மந்தக்கற்பா அதனால அது பேத்தி இன்னைக்கு வழி நடிக்குது. இதே ராசா மக நல்லா சீரும் சிறப்புமா மந்தக்கற்பம் நல்லா அதுக்கு பேராசையை நல்லா கொடுக்கணும். நன்றி நன்றி. அப்படி வால்மீகி முனிவராகப்பட்டவர் சீதா பிராட்டி சொல்கின்றார், இந்த குழந்தையை நான் உனக்காக உற்பத்தி செய்து விட்டேன், எதையும் ஏற்றுக்கொள்ள அப்படி சொல்லி கொடுத்துட்டார். 2 குழந்தையும் சீதா பிராட்டி வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் பிறந்த குழந்தைக்கு பேரு நவன் என்ற பெயர், வால்மீகால் உருவாக்கப்பட்ட குழந்தைக்கு பேரு குஜன் என்ற பெயர். இந்த நவனும் குஜனும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு சீதையாகப்பட்டவள் ஸ்ரீ ராமபிரானிடம் வந்து சேர்கின்றார். அப்ப ராமனுக்கு ஒரு சந்தேகம், 2 குழந்தை 8 குழந்தை இருக்கிறது, இதை யாரு நம்ம குழந்தை சோதிச்சு பார்க்கணும், சோதிக்கணும், சோதிக்கலாமா அப்படின்னு 2 குழந்தைகளையும் நெருப்பு மூட்டி அதில் இறங்கி வர சொன்னார். அப்ப இறங்கி வரும் பொழுது முதலாவதாக எவன் இறங்கி வருகின்றால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உடம்பிலே எந்த தீர்க்கும் ஏற்படாமல் வெளியில வந்து விடுகிறார். அதன் பிறகு இந்த குஜன் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை இறக்கி விடுகிறார்கள். அவன் நெருப்புல இறங்கி வருகிறான். அப்படி நெருப்புல இறங்கி வரும்பொழுது உடம்பு எல்லாம் கரிய நேடியாக தீப்பட்டு கருப்பு நிறமுடைய குழந்தையாக வெளியே வருகின்றார். அப்பதான் ஸ்ரீராமனாகப்பட்டவர் இன்று முதல் இந்த நெருப்பிலிருந்து கரிய நிற வேடியோடி வந்த காரணத்தாலே கருப்பு சாமி என்ற பெயரிலே இந்த பூவுலகத்தினை காக்க வேண்டும், காக்கும் தெய்வமாக ஒவ்வொரு ஊரிலும் குலதெய்வமாகவும் காக்கும் பரம்பொருளாகவும் கருப்புச்சாமி என்ற பெயரிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்று ஸ்ரீ ராமபிரான் அந்த உஜன் என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு அது கொடுத்தால் அவர்தான் இன்றும் கருப்பசாமியாக ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வங்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அது ஊருக்கு மத்தியிலே மந்தைகள் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த மந்தைக்கு உகந்தவராக இருக்கக்கூடிய காரணத்தினாலே மந்தை கருப்பையா அவங்க பெயரோடும் சீரோடும் சிறப்போடும் மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இது கருப்படி எத்தனை வகையும் இருக்கு. மலையாளம்படி கருப்பா இருக்காரு. அவர் என்ன காரணத்துக்கு எங்க இருந்து வந்தாரு? அவர் மலையாளத்திலிருந்து வந்தார். நம்பூதிரிகளாகப்பட்டவன் ஏன்னா கேரள மன்னனாகப்பட்ட வண்ணவனா அழகர் மலைக்கு வர்றான். அழகர் மலைக்கு வந்தவனே பார்க்கிறான். அந்த அழகருடைய அழகுல மயங்கி இதை எப்படியாவது நம்ம தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். அவங்க தெய்வத்தை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கேரளா மன்னனாகப்பட்ட வண்ணவன் அங்கிருந்து சில நம்பூதிரிகளையும் காவலுக்கு கருப்புசாமியும் அழைத்து வருகின்றார். இந்த நம்பூதிரிகளுக்கு காவல் யார் அப்படின்னா வெள்ளை குதிரையில் வரக்கூடிய கருப்பனாகப்பட்டவன் அழைத்து வருகின்றார். அப்படி அழைத்து வந்து இங்க இருக்கக்கூடிய அழகர் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை தூக்கிட்டு போகணும். இதுதான் அவருடைய திட்டம். இந்த மாந்திரிகள் அதாவது நம்பூதிரிகள் சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் மையிட்டு இருப்பார்கள். அந்த மைய அவங்க எல்லாரும் அந்த 18 பேர் மைய வச்சிருந்தாங்க. அந்த மைய வச்சிருந்தாங்க அப்படின்னா யாருக்குமே அவருடைய உருவம் தெரியாது. 12 பேர் வர்றாங்க சாமியை கடத்திட்டு போனோம் அப்படின்னு சொல்லி. அப்ப
இந்த கருப்பையாவும் வராது. இவர் என்ன பண்ணாரு, அழகுடைய அழகுல மயங்கி அவரும் பேசாம இருந்தார். அவருடைய அழகை ரசிச்சுக்கிட்டாரு. அழகு அழகு, அநியாய அழகியா, என்ன அழகு, என்ன அழகு, எங்க இருந்துதான் வந்தாங்க தெரியலையா. அப்படிப்பட்ட அழகுடைய இந்த அழகரை பார்த்து கருப்புசாமியை ரசித்துக் கொண்டிருந்தார், மயங்கிட்டார். அப்ப இத போக்கணும் அப்படின்னா இந்த அழகர் என்ன பண்ணாரு, கனவுல போய் அவங்களுடைய கூட்டாளி கனவுல போய் சொன்னார், இங்கே நெய் அதிகமா ஊத்து அந்த உணவை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சமையலறையில போய் சொன்னாரு. அப்ப நெய் அதிகமா இருந்துச்சு என்னாக, புகை அதிகமா கிளம்பும். இங்க வந்திருக்க அந்த சாமியை கடத்திட்டு போகக்கூடிய இந்த கடத்தல்காரங்களுக்கு அந்த நெத்தியில வச்சிருக்க அந்த மைய இந்த புகையின் காரணமாக வேர்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த மைய அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன உடனே என்னாச்சு, அவருடைய உருவம் தெரிஞ்சிருச்சு. அந்த உருவம் தெரிந்த உடனே ஆஹா, இது கடத்தல் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 18 படிகளை வச்சு அவங்களை அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்பேற்பட்ட வகையிலே அந்த 18 படிக்கும் இனிமே நீ தான் காவலுக்கு இருக்கணும். உன் காவல் இனிமே இன்று போல் இன்றும் சிறப்பாக இருக்க வேண்டும். நான் இன்று வாழ்த்தத்தான் செய்வேன். அப்பேற்பட்ட வகையிலே அழகாகப்பட்டவர் அன்று அது கொடுத்தால் இன்றைக்கும் 18ஆம் படிக்கு காவலர் இருக்கிறது யாரு, கருப்புசாமி. இப்படி எத்தனையோ கருப்புசாமி சொல்லிக்கிட்டே போயிருக்கலாம். இருந்தாலும் இது உண்மையினா ஏத்துக்கலாம், இல்ல மறுத்து பேசலாம். சரி சாமி, வந்த விஷயம். நாராயணா நாராயணா, நான் சொன்னது பொய்யா உண்மையா? உண்மைதான் சாமி. அடுத்து வந்த விஷயம் உண்மையா? உண்மை கை தட்டினாங்க. உண்மையா? நன்றி நன்றி, கைதிக்கு உள்ளவங்களுக்கு நன்றி. சரி, நான் வந்த விஷயம் அந்த சொந்த விஷயம்லாம் அப்புறம் கேட்டேன். சாட்சி சொன்ன மரம் சொல்லணுமா? தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா அந்த கொடுத்தவரை நில்லு. இவர் சொல்றாரு, நான் சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க. அதுக்கு தான் உனக்கு 5000 ரூபாய் சம்பளம் சொல்லுமா, பல்ல கட்டாம. உங்களை பார்த்தா பல்ல காமிச்சா சரி, ரவுடி பொம்பளை போட்டிருக்கு. காலையில எங்க அப்பா கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. கொடுப்பாரு எங்க அப்பா. ஆத்தாடி, நீங்க உங்களை மாதிரிலாம் எனக்கு அப்பா வந்து தலையில கலத்திக்கு போய் கொண்டுருவேன். எனக்கெல்லாம் ஒரு அப்ப, எனக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன். இது என்ன, நான் கீழே இருந்து மேல வரைக்கும் மாட்டுவேன். இதெல்லாம் வந்து நகல், நான் அசலாவே வாங்கி மாட்டுவேமா? நகை வேலை எவ்வளவு வேணாலும் ஏறட்டேன், உனக்கு நான் வாங்கி மாட்டுவேன். ஆனா எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லையா, என்ன பண்றது? இப்ப வனவாசம் சென்றார் இல்லையா ராமர்? சரி, யார் யாரு சென்றா? சீதை, ராமர், லட்சுமணன் சென்றாங்க. இப்ப வனவாசம் செல்லும் போது என்னாச்சு, ஒரு நாள் வந்து ராமரோட அப்பா யாரு, தசரதன். ஆமா, தசரதன் ஆகப்பட்டவருக்கு திதி நாள் என்று திதி கொடுக்கணும். அப்ப திதி கொடுக்கும்போது அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திதி நாள் ஆச்சு, அப்பாவுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பல்குனி நதின்னு ஒரு நதியை பாக்குறாங்க. கங்கைக்கு நிகரான நதி பல்குனி நதின்னு ஒரு நதியை பாக்குறாங்க அந்த காட்டுக்குள்ள. சரி, இங்கே அப்பாவுக்கு திதியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ஆகப்பட்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லட்சுமணனை கூப்பிட்டு நீ பக்கத்து கிராமத்துக்கு சென்று தற்கொள்கொள்கள்லாம் போய் எடுத்துட்டு வாப்பா, நான் இடத்த சுத்தம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சீதை ஆகப்பட்டவள் என்ன பண்றா அப்படின்னா, அந்த பழம் மலர்கள் இதெல்லாம் பறிச்சுட்டு வரா. அப்ப லட்சுமணனை வந்து காணா, வர தாமதம் ஆயிடுச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ஆகப்பட்டவர் போறாரு. எங்க லட்சுமணனை தேடி போறாரு. அப்ப லட்சுமணனை தேடி போகவும் ராமர் வரவும் தாமதம். அப்ப நேரம் போய்கிட்டே இருக்கு, பசியோட இருப்பாங்கல்ல யாரு, அந்த திதி கொடுக்கணும், அவங்க பசியோட இருப்பாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதை ஆகப்பட்டவள் திதி கொடுக்குறா. அப்ப பொண்ணுங்க வந்து திதி கொடுக்கறது வந்து அப்ப பொண்ணு வந்து சீதை ஆகப்பட்டவள் திதி கொடுக்குறா. யாருக்கு அப்படின்னா, தசரதன் ஆகப்பட்டவருக்கு. வாழை இலை விரிச்சு அதுல வந்து தாழம்பூ ஆகப்பட்டதை வச்சு பழங்கள் எல்லாத்தையும் வச்சு திதி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப திதி கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மேல இருந்து ஒரு அசிரிதி குரல் ஒன்று கேட்கிறது. சீதையே, உன்னுடைய திதியாகப்பட்டது ஏற்றுக்கொண்டது, நீ நலமோடு வாழ்வாயாக அப்படின்னு சொல்லவும், சீதையாகப்பட்டவளுக்கு யாரோட குரல் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்ப கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறார், நீங்க யாரு அப்படின்னு சொல்லவும், தசரதன் ஆகப்பட்டவர் நேரடியாக காட்சி கொடுக்கிறார் சீதைக்கு. நான் தான் உன் மாமனார், நீ வந்து கொடுத்த திதியை நான் ஏற்றுக்கொண்டேனம்மா, நீ வாழ்க பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அப்ப சீதைக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என்னோட திதியை வந்து என் மாமனார் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இது எப்படி வந்து ராமர் கிட்ட சொல்றது? ராமர் நம்ப மாட்டாரு, லட்சுமணன் நம்ப மாட்டாங்களே, எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, அப்ப சீதை ஆகப்பட்டவன் சொல்றான், இந்த பல்குனி நதி, இந்த பசுமாடு,
இந்த தாழம்பூ இது ஆலமரம் இதெல்லாம் எனக்கு சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ராமரும் லட்சுமணனும் வராங்க. இப்ப ராமனும் லட்சுமணனும் வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா சீதையாகப்பட்டவள் சொல்றா, இது மாதிரி வந்து நான் செஞ்சுட்டேன், திதி செஞ்சுட்டேன், அவர் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி ராமருக்கு கோபம் வருது. அப்ப கோபம் வரும்போது சாட்சி சொல்றா, யாருமே சாட்சி சொல்ல, ஆலமரத்தை தவிர இது எதுவுமே சாட்சி சொல்லல. அப்படின்னவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஏற்பாடு பண்ணு. ராமர் வந்து சொல்றாரு, திதிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் வந்து திதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மேல இருந்து மறுபடியும் ஒரு அசரீதி கோரிக்கை கேக்குது, ராமா சீதை தான் கொடுத்துட்டாலே திதி, நீ மறுபடியும் எதற்காக என்ன அழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. அப்படியா அப்படின்னு சொல்லி ராமருக்கு ஒரே வியப்பு. அப்ப சீதையாகப்பட்டவள் சொல்றா, தாழம்பூவே உன்னை வந்து எந்த சிவ பூஜைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றா. அப்ப இப்ப வரை அதை வைக்கிறது இல்லையா, அப்ப எந்த சிவ பூஜைக்கும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சீதையாகப்பட்டவள் அந்த தாழம்பூக்கு சாபம் விடுறா. பல்குனி நதியே நீ வற்றி போவாயாக அப்படின்னு சொல்றாங்க. பல்குனி நதிக்கு சாபம் விடுறாங்க. அந்த பசு இருக்கு இல்லையா, அந்த பசுவும் சாட்சி சொல்லல. அப்ப அந்த பசு வந்து உன் முகத்தில் வாசம் மகாலட்சுமியாக வாசம் செய்தறான், இனி உன் பின்புறம் சென்று விடுவேன் அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா பசுவை பின்புறம் தான் தொட்டு கும்பிடுவோம், இப்ப அந்த சாபத்தினாலதான். அப்ப என்ன ஆகுது, ஆலமரம் தான் சாட்சி சொல்லுச்சு. அப்ப நீ பல்லாண்டு காலம் வாழ்வாயாக, உன்னுடைய முடிவில், உன் வாழ்நாள் முடிவில் உன்னுடைய இலையிலிருந்து பரமாத்மா பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்துல எல்லாத்துலயும் ஆலமரத்துக்கு கீழே தான் பஞ்சாயத்து நடத்துவாங்க பாத்துருக்கீங்களா. அப்ப நீ எல்லாருக்கும் சாட்சியாக விளங்குவாய் அப்படின்னு சொல்லி சீதையாகப்பட்டவள் அந்த மரத்தை ஆசீர்வதிக்கிறார். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். நீ சொன்னது நன்றி நன்றி, அருமையான பதில். மீண்டும் ஒரு பாராட்டு கொடுங்க. அதனாலதான் இன்றைக்கும் கிராமங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து நம்ம கிராமத்தவர்கள்லாம் நீதி வழங்குறாங்க, அப்படிதான் சொல்லணும். இப்ப காலங்கள் மாறி போச்சு, அந்த கட்ட பஞ்சாயத்துல நடத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவுகளும் வந்துருச்சு. இது அந்த காலத்துல நடந்தது. இருக்கிற பரவாயில்ல. என்ன காரணத்துக்காக வந்தீங்க? அவர் கேட்ட காரணத்தினால நீங்க வைக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம் சுவாமி. வெள்ளக்குள்ள பருவம் அம்மா, இருந்தாலும் ஆபத்து இருந்ததம்மா. ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும். பருவம் என்பது சித்திரமாகும், அதை பாதுகாக்க வேண்டும் பத்திரமாகும். அது வருவது ஒருமுறை சாத்திரப்படி. இதுல வரவேற்க மட்டும் உபத்திரமா பேசிருக்காங்க. அப்புறம் உபத்திரத்துக்கு நீ போயிடக்கூடாது. நான் எதுக்கு போக போறேன்? உனக்கு புருஷன் ரொம்ப உங்களுக்கு அக்கறையா இருக்கு. ஏமா எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி இல்லையா? ஆமா ஆமா, இன்னொரு வார்த்தை அந்த வார்த்தையை சொன்னீங்க, பெத்த பிள்ளை இந்த பிள்ளை. போங்க அந்த பக்கம். அம்மா சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? பெத்த பிள்ளைன்னு சொல்ல வேற ஒண்ணு கவலை மூலமா. சரி சொல்லுங்க, வந்த விஷயம் உன்னைய கொழுந்தியானு சொன்னேன். கொழுந்தியானு சொல்லுங்க. இவரெல்லாம் ஒரு சாமியாரு, எல்லா ஆசையும் திறந்து வரா. கொழுந்தியா ஆசையை பத்தில கொழுந்தியா வேணுமா? அப்படி சொல்ல பெத்த சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லலாமா? அது சாமியாரை பார்த்து மாமான்னு சொல்லலாமா? அப்புறம் அத்தன்றீங்க. அத்தனை நான் சொல்லாத காரணம் இருக்கு, சொல்லுங்க. மா அப்படின்னா என்ன? உயர்ந்த. அது கூட இன்னொரு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்குது, அது அம்மா. அந்த அம்மா என்று சொல்லக்கூடிய சகோதரன், சக உதிரம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மா சேர்ந்தா அது மாமா. அது மாதிரி உனக்கு நான் மாமா. பேசுங்க, சொல்லுங்க. அத்தை அத்தை என்றால் நீ செத்த கால வாடி. சொல்லுங்க சொல்லுங்க. வாடி. அத்தை என்றால் அழகான பெண்ணே என்று ஒரு அர்த்தம் உண்டு. இவன் நிறைய விஷயம் நான் சொல்லுவேன். சித்தி பெரியப்பா, பெரிய அப்பா நீங்க. நான் காரணத்தை சொல்லிடுவேன். சொல்லுங்க. காரணம் சொல்லி இன்னும் கொஞ்சம் நாளாகும். சொல்லுங்க. சரி பரவாயில்ல. உனக்கு புருஷன் மாப்பிள்ள யாரு? நான் அடி வாங்காம போக மாட்டீங்கன்னு நீங்களா? இவர் வந்து கேட்காம மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்கமா? நீ யார் மாப்பிள்ள பாக்க? அடி மண்டையெல்லாம் திறந்து விட்டுற தேவையெல்லாம் பேசுற வச்சுக்கிட்டீங்கன்னா பேசுங்க. மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்காரு. நீ யாரு? எங்க அப்பாவா, எங்க அம்மாவா, எங்க அண்ணனா? மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்காரு. தேவையில்லாத எப்ப வேலையை மாத்துறீங்க? உங்களுக்கு என்ன வேலை? ஒரு கிறுக்கி. உங்களுக்கு என்ன வேலை? வேலையை மாத்திட்டீங்களா? பொழப்ப மாத்திட்டீங்களா? தொழில மாத்திட்டீங்களா? என்ன என்ன தொழில் சொல்லுமா? இல்ல என்ன தொழில் உங்களுக்கு? எல்லாருக்கும் போய் நான் பார்க்க முடியுமா? எல்லாருக்கும் போய் நான் பார்க்க முடியுமா? என்னத்த எல்லாருக்கும் போய் நான் தொழில் பார்க்க முடியுமாமா? அது எனக்கு எப்படி? ஏன்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். உனக்கு தான் சொல்றேன். சொல்லுங்க. நான் யாரு மாப்பிள்ள? ஏமா உன பெத்த பொண்ணும் சரியில்ல,
வளர்த்தப்பனும் தெரியல. சித்தப்ப நான் வந்து சொல்றேன் கேளுமா. உன்னை வளர்த்தப்ப சரி நம்ம பிள்ளை காட்டுக்கு அனுப்பக்கூடாது, தனித்தனி அனுப்பக்கூடாது ஒரு நல்ல எண்ணம் இருந்தா உன்னை வீட்டுல வச்சிருப்பாங்கல்ல. அது வந்து எங்களோட வந்து சாஸ்திரனால நாங்க அனுப்பிச்சு என்ன சாஸ்திரம்? உங்க குல வழக்கப்படி உங்களுக்கு திருமணம் எப்படிமா நடக்கு? உங்க குல வழக்கப்படி அதெல்லாம் எங்க அப்பா பாத்து பாரு. நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க குல வழக்கப்படி என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு தான் ஓடணும். அதுதான் உங்க குல வழக்கம். நான் கூட்டிக்கிட்டு ஓடுறோம், கூடாம ஓடுறோம். உங்களுக்கு எதுக்காது? அப்படிலாம் நீங்க உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களுக்கு போயிடக்கூடாது. அதை நான் பார்த்து சரி சொல்லுங்க. மாப்பிள்ளை யார் சொல்லுங்க. அழுகுறீங்க சொல்லுங்க. நான் பார்த்தேன் மாப்பிள்ளதான் யாரம்மா, இது நான் இல்லாமே போட்டு தெய்வம் தானம்மா. கல்யாணம் செய்ய போற பாரமா சாமி தானம்மா. என்னமா குடுக்குறேன் குடும்பம். கைய உடச்சு விடுவேன். நீ காட்டு என்னத்த அவன் வந்து மாட்டுவேன். பாடுங்க. கழுத்தில் நகை மாட்டுவேன். சாமி நம்ம சாமி அவன் பேரு கந்த சாமி. புருஷன் அவனே சும்மா ராஜா சொன்னால் போடுவான். உங்கள் முருகன் இருக்க தெரியுமா? செய்த வடமா தமிழ் தலைவனம்மா. பாதையாத்திய பக்தர்களுக்கு அங்கே கவிதப்பா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குண்டத்திலே குமாரனுக்கு கொண்டாட்டம். எனக்கு தெரியுமா சாமி நம்ம சாமி அவன் பேரு கந்தசாமி. அல்ல இல்லை அவத்துக்கு நீ கொடுத்து கொடுத்து சொல்லும் எல்லாத்தையும் உங்க அப்பாக்கு என்ன தொழில் சாமி? படைக்கிற தொழில். உங்க அம்மாக்கு கல்வித்தர தொழில். உங்க மாமாக்கு அழிக்கிற தொழில். உங்க அத்தைக்கு சத்திய கொடுக்கிற தொழில். உங்களுக்கு எந்த வேலை? எந்த வேலை? கூட்டி கொடுப்பது. கூட்டி கொடுப்பது. கூட்டி கொடுப்பது. யாரை பத்து கூட்டுக்குள் முன்னு விட்டாய். நாகரிகம் என்று யாவற்றம் இல்லாமல் பேசிவிட்டாய். அறிவுளாருக்கு அறிவையும் அன்பளாருக்கு அன்பையும் பண்பளாருக்கு பண்பையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டிக் கொள்கிற வேலை. அதனால சூரிய ஸ்தமனத்திற்கு முன்னே இந்த முருகனுக்கு கிளம்பு காட்டாவிட்டால் நான் ஆளுமல்ல. இந்த ஆளுநர் முடிச்சவனும் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். உனக்கு வைத்தியம் 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 பார்க்கவும் புருஷ போறா வருகிறேன். நாராயண நாராயண நாராயண. ஓடிட்டாரா? ஓடணும்ல. அதனால எதுக்கு இப்படி பேசுன? நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க? முருகரை பிடிக்கலன்னா நினைச்சீங்க? அதுதான் கிடையாது. நான் ஏன் அப்படி பேசுறேன்? நாடக மாட்டேன் அப்படிதான். அப்பதான் வந்து முருகர்கிட்ட போய் இவர் வந்து சொல்லுவாரு, சீக்கிரமா வந்து எம்பெருமான் முருகப்பெருமானோட பாதார வந்தத்தை நான் சீக்கிரம் அடைய முடியும். பார்த்தாலும் பார்த்தா உன்ன மாதிரி பசப்பி நான் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பிடிக்கல.
வருவாரு சாமி. குதிச்சு வருவாரு, ஆடி வருவாரு. ஆனா உனக்கு உள்நோக்கம் இருக்கு. ஆமா. அதனால முருகப்பெருமானோட பாதாள விந்தத்தை வெகு சீக்கிரம் அடையவே நான் இப்படி நாடகம் ஆடினேன். அதனால சீக்கிரம் வந்து சுவாமியை சந்திச்சு திருமணம் எங்களுக்கு நடக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. Hello.